மதிப்பிற்குரிய ஆசிரியர்களுக்கும் பண்பான பெரியோர்களுக்கும் அன்பான மாணவர்களுக்கும் என் இனிய காலை வணக்கத்துடன் குடியரசு தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குடியரசு என்றால் என்ன? ஒரு நாட்டின் குடிகளால், அதாவது மக்களால் நடத்தப்படும் அரசே குடியரசு. இதையே நாம் மக்களாட்சி என்கிறோம். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சியே மக்களாட்சி என்று கூறினார் அமெரிக்காவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்ரஹாம் லிங்கன். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் நமது இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள். என்ன நடந்தது அன்று? இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த நாள், மக்களாட்சி மலர்ந்த நாள். அந்த நாளையே நாம் இன்று குடியரசு தின விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது நமது 75வது குடியரசு தினமாகும். பாரத நாடு பழம்பெரும் நாடு என்று கூறினார் பாரதியார். ஆனால் இன்றோ அது பழம்பெருச்சாளிகளின் நாடாக உருமாறிவிட்டது. இதற்கு மக்களாகிய நாமே காரணம். ஆம், மக்களாட்சியில் ஒரு முக்கிய உரிமையான ஓட்டுரிமையை காசுக்காகவும் மதுவுக்காகவும் விற்றதன் விளைவு குடியரசை குடிகாரர்களின் அரசாக மாற்றிவிட்டோம். இனிமேலாவது இதை புரிந்து கொண்டு சுயநலமான ஊழல்வாதி அரசியல்வாதிகளை ஓட்டளிக்காமல் நேர்மையானவர்களை அடையாளம் கண்டு அவர்களை நம் தலைவராக தேர்ந்தெடுத்து மக்களாட்சியின் மானத்தையும் மாண்பையும் காப்போம். இந்தியன் என்பது நம்